நிக்சன் எவிக்ட் ஆன பிறகு நேற்று வேற நியூ இயர் ஜோவிகா, விக்ரம், நிக்சன் இவங்க 3 பேரும் சந்திச்சிருக்காங்க. ரவீனாவுமே வெளியில் போயிருந்தாங்க. பட் அவங்க கூட எந்த ஒரு ஃபோட்டோவும் இல்லை. இவங்க 3 பேரும் சந்தித்து நியூ இயர் கொண்டாட்டம் கொண்டாடியிருக்காங்க. அண்ட் தென் நிக்சன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. என்னென்னா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்காததெல்லாம் என் கண் முன்னாடி இருக்குது. நீங்கள் ரொம்ப என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க. நான் கப் வின் பண்ண போகலை, நான் யாருன்னு எனக்கு தெரியறதுக்காக நான் போனேன். நான் என்னை தப்புன்னு சுட்டி காட்டினவங்க எல்லாத்துக்குமே நன்றி. அண்ட் என்னை நம்பினவங்க எல்லாத்துக்குமே நன்றி. எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி எழுதியிருக்காரு. ஜோவிகா எலிமினேட் ஆக போகிற ஒரு 3 வாரங்கள் இல்லை 2 வாரங்களுக்கு முன்னாடி தான் ரொம்ப க்ளோஸாக நிக்சன் கூட சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க ஆதரவும் கொடுத்துட்டு இருந்தாங்க நிக்சன். அண்ட் நிக்சன் வெளில போனதும் ஜோவிகாவுமே கொஞ்சம் வருத்தப்பட்டு இருந்தாங்க. அண்ட் வனிதாவுமே பார்த்தீங்கன்னா நிக்சனுக்கு கொஞ்சம் ஆதரவாக பேசி தான் ரிவ்யூமே போடுவாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம அஷ்ரஃப் சார், அதாவது ஐஷுவோட அப்பா வேற பயங்கரமான ஒரு ஸ்டோரி போட்டு அது வைரலாகவும் ஆச்சு. என்னன்னா, செம்ம வைபிங்காக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அன்னைக்கு நிக்சன் எலிமினேட் ஆகக்கூடிய நாள் அன்னைக்கு செம்ம வைபிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஜே சூர்யாவோட அந்த இதை போஸ்டர் போட்டு கேப்ஷன்ஸ் போட்டிருந்தாரு. அண்ட் அவருக்கு பயங்கரமான ஒரு கோபம். நிக்சன் ஃபஸ்ட்டு இருந்த வாரங்களில் மாதிரி இருந்திருந்தால் கண்டிப்பாக டாப் 5க்குள்ளே வந்திருப்பார். நடுவில் சில பல வேலைகள் பார்த்துட்டு மறுபடியும் அதே மாதிரி வேலைகளையும் பார்த்ததுனால தான் அவர் வெளியில் வரதுக்கு காரணம். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.